வீட்டில் வைத்து வழிபாடு நடத்திய சிலைகளை அதிகாரிகள் எடுத்துச் சென்ற வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மூட நம்பிக்கைகளுக்கு அதிகாரிகள் பணியக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. வீட்டில் வைத்து வழிபாடு நடத்திய சிலைகளை அதிகாரிகள் எடுத்துச் சென்ற வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சென்னை எண்ணூரில் கார்த்திக் என்பவர் தனது வீட்டில் சுவாமி சிலைகளை வைத்து வழிபாடு நடத்தியுள்ளார். இந்த நிலையில் சுவாமி சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடுவதால் ஊரில் மர்மமான முறையில் சிலர் இறந்ததாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புகாரை தொடர்ந்து சிலைகளை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. மூட நம்பிக்கைகளுக்கும் தவறான நம்பிக்கைகளுக்கும் அரசு அதிகாரிகள் பணிந்து போகக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் பஜனை கோவில் தெருவில் வசித்து வரும் கார்த்திக் என்பவர் தனது வீட்டில் சிவசக்தி, தக்ஷீஸ்வரி, விநாயகர், வீரபத்ரன் சுவாமி சிலைகளை வைத்து வழிபாடு நடத்தி வந்தார். பூஜைகளில் பக்கத்து வீட்டுக்காரர்களும் பங்கேற்று வந்திருந்தனர். சிலைகள் வைத்து வழிபாடு நடத்திய பிறகு அப்பகுதியில் மர்மமான முறையில் சிலர் மரணம் அடைந்துள்ளதாக கூறி உள்ளூர் மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சிலைகளை அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சிலைகளை திரும்ப ஒப்படைக்கும்படி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஒலிபெருக்குகள் பயன்படுத்தக்கூடாது எனவும் மக்களிடம் பணம் வசூலிக்க கூடாது எனவும் கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் அதிகாரிகள் இதுவரை சிலைகளை ஒப்படைக்கவில்லை என கூறி கார்த்திக் தரப்பிலிருந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தொடரப்பட்டது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி திருவொற்றியூர் தாலுகா தாசில்தார் அலுவலகத்திற்கு சென்று சிலைகளை பெற்றுக் கொள்ளும்படி மனுதாரருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் சிலைகளை மனுதாரர் பெற்றுக் கொண்டதை அடுத்து நீதிமன்ற அவமதிப்பை தற்போது முடித்து வைத்திருக்கின்றனர். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும், மனுதாரர் வீட்டில் அனுமதியின்றி கோவில் கட்டியிருந்தால் அதிகாரிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல உண்டியல் வைத்திருந்தால் நடவடிக்கை எடுக்க அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு நீதிபதி தற்பொழுது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மேலும் ஒருவர் தனது சொந்த இடத்தில் சிலைகளை வைத்து அமைதியாக வழிபாடு நடத்தினால் அதற்கு எதிராக பெரும்பான்மை என்ற பெயரில் பொதுமக்கள் சட்டத்தை தங்கள் கையில் எடுக்கக்கூடாது எனவும், அரசு அதிகாரிகள் மூட நம்பிக்கைகளுக்கு தவறான நம்பிக்கைகளுக்கும் பணிந்து செல்லக்கூடாது என்கிற அடிப்படையில் காட்டமான ஒரு உத்தரவை நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். கடவுள் சிலைகளோ மனித இடத்திற்கு எந்த தீங்கும் ஏற்படுத்துவதில்லை எனவும், அது போன்ற நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் என்றும் அதை பக்தி என்று கருத முடியாது எனவும் நீதிபதி ஒரு உத்தரவிட்டிருக்கிறார். இந்நிலையில் மூட நம்பிக்கைகளுக்கும் தவறான நம்பிக்கைகளுக்கும் அரசு அதிகாரிகள் பணிந்து செல்லக்கூடாது என்கிற ஒரு காட்டமான உத்தரவை நீதிபதி விதித்திருக்கிறார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.